ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சமயமாயிருக்கின்ற மருந்துள்ளே அருளை வாய் வழங்குகின்ற மனதே, வாசம் பொருந்தியவரே, மருளாம் பாவத்தை நாசம் செய்கின்ற எங்கள் இறைவனே, மனுக்குலத்தின் அரசனே, மகிமை பொருந்திய மகத்துவ நேசனே, இப்பொழுது நாங்கள் உடைய திரு சமூகத்திலே வருகின்றோம். நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்க வேண்டும். அதற்கு உம்முடைய அருள் துணை எங்களுக்கு வேண்டும். இப்பொழுது உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே ஜீவாதாரம். அதன் மூலமாய் எங்களை போஷித்தலும் எங்களை வழிநடத்தும். இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக வணங்கி வழிபட முடியாத நிலையில் நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை தேவதாமே எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே காத்து கிடைக்கும் இந்த வேலையில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வேலையாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவ நாம மகிமைக்கென்றும் இந்த ஆராதனையின் தொடக்கத்திற்கென்றும் கிறிஸ்து சபை பாமாலையில் 267வது பாமாலையை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன்பார்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்துடைய அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை இயக்குகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவது அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான பார்வனுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும்,
நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கின்ற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரமக்குரு வாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். சர்வ வல்லமையும் மிகுதிரக்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளி ஆகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களுமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கின்ற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிகளை அவருக்கு ஏற்போமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தேவர பிதாவே, அபாத்திரமான ஒரு அடியாராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரில் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கின்றோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத ஒரு அன்பிற்காகவும் கிருபையின் நற்சங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவன் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் அமர்ந்து திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8 வசனங்கள் முடிய உள்ள வேத வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அப்பார் செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால்
உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. தேவன் நமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க திறந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். அந்த அதிகாரமுடைய இவர்களுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று வழங்கினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் 11 ஆழத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானம் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வடிவுக்கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷகுலம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று ஒவ்வாறு சிறப்புள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரங்களாயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது என்றார்கள் என்பது வாசிக்க தரப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளுக்கென்று வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் அது பரிசுத்த யோவான் என்பவருடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. பரிசுத்த யோவான் என்பவருடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே ஒரு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு என்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 148ஆம் சங்கீதம்.
சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய திருப்பதிகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரியரே சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை இரண்டெடுப்புள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே கல்வளையே உடைந்தவளையே மூடுபடியே அவர் சொற்பொழி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே. காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே இரவுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. பாலர்களே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்களையும் எங்கள் மீட்பெருமானவரே, உம்முடைய திரு செய்தியை நாங்கள் கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தரும், அவை எங்களுடைய இதயத்திலே பதிக்கும்படி எங்கள் இதயங்களை திறந்தரும், உம்முடைய வேத எழுத்துக்களை உற்றுநோக்கும்படி எங்கள் கண்களை திறந்தரும். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே ஜீவாவார். அதன் மூலமாக எங்களை போஷிப்பித்தவர்கள் எங்களை வழிநடத்தியது. இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டும் என்றோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படியாக பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபையின் ஒழுங்கின்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிபாடு மக்களுடைய விசுவாச கொண்டாட்டம். வழிபாடு மக்களுடைய விசுவாச கொண்டாட்டம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தியான வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
கடவுளை வழிபடுவது என்பது மனித வாழ்க்கையிலே ஒரு மிக மகோன்னதமான ஒரு முக்கிய செயலாகும். உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே மக்கள் கடவுளை வழிபட்டு வந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் திருமறையிலே மிகுதியாக காணப்படுகின்றன. காயினும் ஆபேலும் காணிக்கையில் படைத்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமுக்கு பிறந்த சேத்தின் புதல்வன் ஏனோசின் காலத்திலிருந்தே மக்கள் கடவுளுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ற குறிப்பை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். நோவாவின் காலத்திலே வெள்ளப்பெருக்கு அழிவுக்கு பின்னதாக நோவா கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தரை வழிபட்டார் என்று ஆதியாகமம் 9:20 பார்க்கின்றோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று ஆதியாகமம் 12:9 பார்க்கின்றோம். இப்படி தொடக்க காலத்திலிருந்தே மனிதன் இறைவனை பணிந்து கொண்டான், அவரை ஆராதித்தான், சேவித்தான் என்ற குறிப்புகளை திருமறையிலே பற்பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். வழிபாடு என்பது அல்லது தொழுகை என்பது தமிழிலே வருகின்ற அந்த வார்த்தையே இப்பொழுது நாம் ஆராதனை என்று வட சொல்லின் மூலமாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். வழிபாடு என்ற சொல்லை, தொழுகை என்ற சொல்லை நாம் சாதாரணமாக ஆராதனை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். தொழுகைக்கு பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தையின் மூலப்பொருள் தொண்டு புரிதல், ஊழியம் செய்தல், பணிபுரிதல், சேவை செய்தல் என்பதாகும். ஆகவேதான் வழிபாட்டை நாம் சர்வீஸ் என்று நாம் ஆங்கிலத்திலே அழைக்கின்றோம். வெறுமனே தொழுகின்ற கரங்கள் மாத்திரமல்ல, அவரை சேவிக்கின்ற கரங்கள் மாத்திரமல்ல, அவருக்கு சேவை செய்கின்ற கரங்களும் நம்முடைய கரங்கள் என்பதாக இந்த வார்த்தையினுடைய செம்பொருள் அமைகின்றது. கிரேக்க மொழியிலே இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் வணங்குதல், பணி செய்து கிடத்தல், சேவித்தல், தொழுது கொள்ளுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. ஆகவே இந்த வழிபாட்டை விசுவாசத்தின் கொண்டாட்டம் என்று நாம் சொல்லலாம். கீர்த்தனை கவிஞர் யோ ஞானமணி என்ற தேவ பக்தன் பாடிய கீர்த்தனையிலே, எல்லாம் இயேசுவே என்ற கீர்த்தனையிலே அவன் மிக அருமையாய் பாடுகின்றான். ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் என்று பாடுகின்றார். ஆகவே இயேசுவை வழிபடுவது என்பது அது ஆவல், அது நாட்டம், அது கொண்டாட்டம் என்று மிக அருமையாய் பாடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே வழிபாடு என்பது ஒரு கொண்டாட்டமாய் அமைய வேண்டும் என்றால் நம்மிலே காணப்பட வேண்டிய அத்தியாவசியமான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற சிறப்பான அம்சங்கள் எவைகள் என்பதை இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு குறித்தாக்குவோமா. முதலாவதாக நாம் பார்க்கின்ற ஒன்று வழிபாடு தூய கடவுளை காணுதல். வழிபாடு தூய கடவுளை காணுதல். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இங்கே இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வழிபாட்டுக்குரிய அத்துணை அம்சங்களும் அதிலே நாம் பார்க்க முடியும். அந்த 6ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே நாம் துதியை நாம் பார்க்கின்றோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்கள் உன்னதமான கர்த்தரை போற்றி பரவுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதுபோல 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பாவ அறிக்கை அமைகின்றது. ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன், தேவனுடைய காட்சியை கண்டதே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகின்றதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஐயோ நான் அதமானேன், பாவ அறிக்கை செய்கின்றான் ஏசாயா. அடுத்தபடியாக வசனம் 6 நாம் பார்க்கிறோம். சேராபீன்களில் ஒருவன் அக்கினி புரட்டினால் ஏசாயாவின் நாவை சுத்திகரிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அங்கே பாவ விமோசனம். அடுத்தபடியாக அந்த வசனம் 8 நாம் பார்க்கின்றோம். இதோ நான் யாரை அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவான் என்று அங்கே கடவுள் திருவுளப்பட்டுகிற ஒரு வார்த்தையை கேட்கின்றோம். அங்கே இந்த ஏசாயா சொல்லுகின்றார், இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஆகவே தேவனுடைய செய்தி வருகின்றது. அதற்கு பின்னதாக நாம் பார்க்கின்ற ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கின்ற ஒரு தேவ பக்தனை நாம் பார்க்கின்றோம். ஆகவே 6 அம்சங்கள் இந்த
அதிகாரத்திலே அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இது 3ம் 6ம் இங்கே தேவனுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த மிக அருமையான குறிப்புகள். 3ஆம் வசனத்திலே துதியை நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்திலே பாவரிக்கை ஜெபத்தை பார்க்கின்றோம். அதுபோல 6ஆம் வசனத்திலே பாவ விமோசனத்தை பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்திலே அறைகூவல் செய்தியும் சமர்ப்பணமும் ஆகிய வழிபாட்டுக்குரிய 6 அம்சங்களையும் நாம் இங்கே பார்க்க முடியும். கடவுளை சந்திப்பது நம்முடைய வாழ்விலே, சமுதாய வாழ்விலே பல மாற்று வாக்கங்களை, மறுரூபங்களை கொண்டு வரக்கூடியது. இங்கே நாடு உசியா என்ற அரசனை இழந்து தவிக்கின்றது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இனிமேல் நாட்டுடைய நிலைமை என்னாகுமோ என்று சொல்லி ஏசாயா மிகுதியாய் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய ஆலயத்திலே காத்து கிடந்த அந்த ஏசாயாவுக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கின்றது. அந்த தரிசனத்தின் மூலமாக யூதா தேசம் ஒரு பெரிய மாற்றுவாக்கம் பெறுகின்றது அல்லது புதுப்பிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்துடைய அந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாசின் காலத்திலே யூதாவுக்குமாய் போர் புரியும்படியாக ரேப்சீன் என்னும் சீரிய அரசனும் ரெமலியாவின் குமாரன் பெக்கா என்னும் இஸ்ரேல் வேந்தனும் புறப்பட்டு வருகின்றதாக நாம் பார்க்கிறோம். அவர்களை இந்த ஆகாசின் என்ற அரசன் தோற்கடிக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு அருமையான தீர்க்கதரிசனம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுவதாகவும் நாம் பார்க்கிறோம். ஆகாசுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன அடையாளம் என்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஆகாசுக்கு முன்னறிவிக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சமாரிய பெண்ணை சீகாரின் கிணற்றண்டிலே ஆண்டவர் சந்திக்கின்றார். அந்த சந்திப்பின் விளைவாக நாம் பார்க்கின்றோம், அந்த புறக்கணிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட சமாரியர்கள் இப்பொழுது கிறிஸ்துவை கண்டுகொள்கின்றார்கள். ஏன் அப்படி கண்டுகொண்டார்கள்? இந்த சமாரிய ஸ்திரீ மேசியாவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களும் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்து அவரை தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துடைய 42ஆம் வசனம் சொல்கிறது, அம்மா, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் வாசித்த அந்த நிருப வாக்கியத்திலே யோவானுக்கு அருளப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் கண்ட ஒரு விண்ணக வழிபாட்டு காட்சியை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துடைய அந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆண்டவருடைய முன்னிலையில் அவரை தூயவர் 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 என்று புகழ்ந்து பாடுகின்ற 4 ஜீவன்களை பார்க்கின்றோம். 24 மூப்பர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சர்வ சாஸ்தாகமாக விழுந்து, கர்த்தாவே தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நீரே உம்முடைய சித்தத்தினாலே உடைய அவைகள் அனைத்தும் உண்டாயிருக்கின்றன, சிருஷ்டிக்கப்பட்டன என்று ஆரவாரித்து அவரை போற்றுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்பின் ஆண்டவர் அருளி செய்த மலை பிரசங்கத்திலே இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே உள்ளான பரிசுத்தோடு கூட அவரை வழிபட்டு அவர் தருகின்ற உன்னத சமானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களையும் மறுரூபப்படுத்துகின்ற மக்களாக விசுவாசத்துடன் இந்த வழிபாட்டை கொண்டாட்டமாக்குவோமாக. 2வது குறிப்பு, வழிபாடு தூய வாழ்வுக்கு திரும்புதல். வழிபாடு தூய வாழ்வுக்கு திரும்புதல். ஏசாயா 6:5 சொல்கிறது, ஐயோ மதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மக்களின் நடுவிலே வாசம் பண்ணுகின்றவன், சேனையில் கர்த்தாவாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னார். கடவுளை கண்ட ஏசாயா கடவுள் தூயவர் என்று உணர்ந்த பொழுது தன்னுடைய தூய்மை குறைவை அறிக்கையிடுகின்றார். இதுவரைக்கும் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனத்திலே மற்றவர்கள் குறைகளையே கடிந்து உரைத்துக் கொண்டே இருந்தார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்கிறது, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள் என்கின்றார்.
ஏசாயா 3:9 அவர் ஆத்துமாக்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி குடித்துக் கொண்டே இருக்கின்றவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வசனம் 19 சொல்லுகின்றார், பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படிக்கு அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வசனம் 20 தீமையை தீமை என்றும் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கின்றவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்துடைய 23ஆம் வசனங்களை சொல்லுகின்றார், பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானுடைய நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகின்றவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். இப்படி மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகின்ற இந்த ஏசாயா, அவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று அடித்துக் கொண்ட ஏசாயா இப்பொழுது தனக்குத்தானே ஐயோ ஐயோ என்று அடித்துக் கொள்கிறார். ஐயோ நான் அதனானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை அவர் உணர்கின்றார். நான் தூய்மை குறைவோடு கூட பாவத்தை வீழ்ந்து கிடப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தூய்மை நிறைந்த தமிழத்தில் வர வேண்டும் என்றால் 1 பேதுரு 1:16 சொல்வது போல நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். உபாகம் 30:8 வாசிக்கின்றோம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு சென்று நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாயாக என்கிறார். ஏசாயா 55:7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தருக்கு திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுகிறார் என்றும் வாசிக்கின்றோம். எரேமியாவுடைய புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 40-41 வசனம் சொல்லுகின்றது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்த்து நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருக்கு திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்துக்குள்ள தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம் என்று அழைக்கின்றார். தூய வாழ்வுக்கென்று மனம் திரும்பி அவருடைய சமூகத்துக்கு எதிராக நாம் திருப்பி ஆண்டவரை வழிபட்டு நம்முடைய வழிபாட்டை விசுவாச கொண்டாட்டமாக மாற்றுவோமா. 3வது குறிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது வழிபாடு தூய பணிவிடைக்கு அர்ப்பணித்தல். வழிபாடு தூய பணிவிடைக்கு அர்ப்பணித்தல். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அடியேன் இருக்கின்றேன் என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கின்றேன் என்னை அனுப்பும் என்றேன். கடவுளை வழிபடுவது என்பது கடவுளுக்கு பணிவிடை செய்வது என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். அவருடைய சொந்த மக்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மீது அன்பு பாராட்டி நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உரிமை வாழ்வை வழங்கி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நமக்காக தம்முடைய ஜீவனையை சிலுவையிலே தந்திருக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு பணிவிடை புரிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே வார்த்தை வருகின்றது, யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவார் என்கின்ற கடவுளுடைய ஏக்க பெருமூச்சை கேட்கின்ற பொழுது அது ஏசாயாவுடைய உள்ளத்தை அதிகமாய் அசைக்க ஆரம்பித்தது. அந்த அசைவின் மூலமாக ஒரு அர்ப்பணத்துக்கு அது வழிநடத்தியது. கடவுளுக்கு பணிவிடை புரியவும் அவருடைய திருவுளத்தின்படி வாழவும் செயல்படவும் முழுவதுமாக ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணம் செய்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். இதனாலும் கூட ஆண்டவருடைய திருவுளம் அவருடைய வார்த்தை மூலமாக வருகின்ற பொழுது அவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து சிறமேற்கொண்டு இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட மக்களாக இருக்க தேவன் நம்முடைய எதிர்பார்க்கின்றார். ஒரு காலத்திலே மீன் பிடிக்கின்றவனாக கலிலேய கடற்கரையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த பேதுரு அப்போஸ்தலனை கர்த்தர் அந்த கலிலேய கடற்கரை ஓரத்திலே அழைத்தார். இது முதற்கொண்டு உன்னை மீன் பிடிக்கின்றவனாக அல்ல, மனுஷனை பிடிக்கின்றவனாகுவேன் என்று அழைத்தார். ஆனால் அந்த சீமோன் பேதுரு அழைப்பை மறந்து போனவராக அவன் பின்வாங்கி போன நிலைமையிலே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாக இடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 3 முறை ஆண்டவர் கேட்டார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன் என்பதையும் அறிந்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அது என்ன கட்டளை என்றால், என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்பதால். என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக என்பதால். இதனாலும் கூட
நாம் அவரை நேசிப்பது உண்மையானால், நாம் அவருடைய அன்பு செய்வது உண்மையானால், நாம் அவருடைய கட்டளைகளுக்கு சிறைமேற்கொண்டு நாம் கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாரத்தினுடைய சிந்தனை பொருள் வழிபாடு, மக்களுடைய விசுவாச கொண்டாட்டம் என்று குறிப்பிட்டேன். அதற்கென்று கொடுக்கப்பட்ட தியான வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் வாசித்தோம். யோவான் 4:24. இந்த வசனத்தை நம்முடைய ஐக்கிய மொழிபெயர்ப்பு வேதாகமத்திலே இப்படி வாசிக்கின்றோம். மிக அருமையாக அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுகின்றவர்கள் அவருடைய உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அருமையான பாடல் ஒன்றின் வரிகள் இப்படி வருகின்றன. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே, வாஞ்சியுள்ள ஆத்மாவின் இருதயம் கண்ணிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்று அருமையாக இந்த பாடல் வரிகள் வருகின்றன. விசுவாசம் என்பதனுடைய பொருள் பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுவர்களுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வீட்டிலிருந்த ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமலும் விசுவாசிக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். ஆகவே காணப்படாத தேவனை, அரூபியான தேவனை, ஆவியான தேவனை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உள்ளத்தினால் போற்றி பரவி மகிழ்ந்து கொண்டாடி அவரை வணங்குவோமாக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அருளி செய்வாராக. இப்பொழுதும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் அவருக்கே உரித்தாகட்டும். ஆமென். கீர்த்தனையிலே 172வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். 172வது கீர்த்தனை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்று உம்முடைய பாதங்களை விழுந்து நாங்கள் பணிந்து போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, வழிபாடு என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். உடைய வாழ்விலே உள்ளான வழிபாடு செய்ய எங்களுக்கு உதவி புரிந்தாலும் தகப்பனே, சடங்காச்சாரமாக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல தகப்பனே, உள்ளான இதயத்தோடு உண்மையான தேவனை ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றோம். தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய திவ்ய பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மாறவும், தகப்பனே, நல்ல ஒரு சூழ்நிலை வரவும், கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆனந்தமாய் பாடி பரவி உம்மை போற்றி வணங்க
ஒரு வழிவாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும், விடுதலையோடு கூட ஆராய்ச்சி சேவிக்க எங்களுக்கு அருள் கூறுங்கள். குழந்தைகளோடு கூட வாரும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரிலே பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். நிறைவு கீதமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 249 பாமாலை நாம் பாடுவோம். நல் மீட்பர் பட்சம் நில்லும் ரட்சண்ய வீரரே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே